வாமா செல்வி இங்கே வாமா சரி வந்தாச்சா எப்படி ஞானே நல்லாய் 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 நான் இங்கே வைக்கிறேன் யாரும் வேணுமா தொடங்குறேன் தமிழ்நாடு முழுதும் குலுங்கிடக்கை கொட்டி கும்மியடி நம்மை பிடிச்ச பிசாசுக்கள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. இதோட அர்த்தம் புரியல. பிசாசுக்கள் என்ன? யாரு பார்த்து பிசாசுக்கு சொல்றேன்? புண்ணிய பார்த்துதான் யாரே சொல்வா? என்ன பார்த்தா? அப்போ நான் பிசாசா? அப்படி என்றா இந்த கவிதை எனக்கு படிக்க வேணாம். நான் போறேன், நல்ல கடன் பார்த்து போறேன். கோபப்படாதம்மா, இன்னும் சொல்லலே. பாரதி வரும்போது நான் சொல்றேன். அப்ப என்ன என்னதுக்கு பிசாசுக்கு சொன்னேன்? சொல்லலே, அது கவிதையிலே இருக்கு. பிசாசென்னால் கல்வியில்லா மனசு, அடிமத்தனத்தில் வாழறவங்களோட மனசு. இது எல்லாம் நமக்குள்ளே இருக்கு. இது வெளியிலே ஒழிக்கணும். புரிஞ்சிருக்கேன்மா. லட்சுமி செல்லம், நீ கோபப்படாமே. நேற்றுக்கு படிச்ச சொல்றேன். கேட்கையில் பெண்கள் தொடுவது தீமையில் நெல்லி இருந்தவர் மண்டு விட்டார். விந்தை மனிதர் தலை கமிழ்ந்தார். என்ன சிவகாமி யோசனை செய்வதுண்டோ? கொல்ல துணில் வந்து நம்மையும் மண்ணிலே குட்டி வைத்தார், பழி கூட்டி விட்டார். அடி நீங்க சொல்லுங்க. நம்ம அக்கா நல்ல கவிதை தெரியும். அக்கா சொல்லணுமா? நான் இருப்பாங்களா? எல்லாருமே பாடி சொல்லுங்க. மாட்டையடி மடக்கி கொள்ளினால் மட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தோம். அதன் மண்டாலதை விட்டோம் என்று கும்பியடி, விட்டோம் என்று கும்பியடி. நல்ல பாரதியார் வர்றதுக்கு முன்னாச்சு. ஏன் இப்படி எல்லா உங்களையும் கூப்பிடுங்க. நான் வரேன். எங்கே கண்ணம்மா? எங்கே ராஜி? வாங்கோ வாங்கோ, பாரதி வந்தாச்சு. என்னாச்சு? எல்லாம் உங்களுக்கு கவிதை படிச்சுதா? என்ன பாட்டி, என்னாச்சு? ஆமா பாரதி, எல்லாம் உங்களுக்கு படிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படியா? அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாம் ஜோராயிடும். எங்க சொல்லி ஆடுங்க, பார்க்கலாம். சொல்லுங்க, ஆடுங்க. கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிடக்கை கொட்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிடக்கை கொட்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. எட்டையும் பெண்கள் தொடுவது தீமை
பழி கூட்டி விட்டார். கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குறுங்கிடக்கை கொட்டி கும்மியடி. நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் மத்து பொதுவில் வைப்போம். கற்புறுத்தி பெண்ணை கெட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதிச்சிடுவோம். கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குறுங்கிடக்கை கொட்டி கும்மியடி. நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழப்பில்லைதான் என்று கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குறுங்கிடக்கை கொட்டி கும்மியடி. நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. காலம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம். கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குறுங்கிடக்கை கொட்டி கும்மியடி. நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. காதலொருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து மாதரங்கள் பழமையை காட்டிலும் மச்சி பேரை செய்து வாழ்வோமடி. கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குறுங்கிடக்கை கொட்டி கும்மியடி. நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குறுங்கிடக்கை கொட்டி கும்மியடி. நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. நன்மை கண்டோம் என்று கும்மியடி. நன்மை கண்டோம் என்று கும்மியடி. நன்மை கண்டோம் என்று கும்மியடி. ஆஹாஹா, ரொம்ப பிரமாதம். நம்ம ஆளுங்க தட்டுன்னு இருக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரங்க என்னடா கோடம்பு தமிழ்நாட்டுக்காரங்க. நம்ம ஆளுங்க தட்டுன்னு இருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க என்னடா கோடம்பு நான் விட பார்க்கல, கேட்கத்தான் போறேன். பிள்ளைகளும் தாய் தந்தைகளும் பட்டினியா இருக்கும் போது வெள்ளைக்காரன் இப்படி செய்யலாமா? இது பாரு சட்டமா? இது அநியாயம், அக்கிரமம். இதே கேட்கறதுக்கு இங்கே ஆணும் இல்லையா? இது பாரு சட்டமா, அநியாயம், அக்கிரமம். நீங்க என்ன சொன்னீர்கள்? என்னாச்சு? பாரத தேசத்தின் மக்கள் பட்னியா இருக்கும்போது பிரிட்டிஷ்காரன் கோதம்பை வெளிநாட்டு கடத்தலாமா? இது பாருங்க, வெள்ளக்காரன் ஆகிற நாடு. அவன் சொல்றதான் இங்க நியமம். அவன் இஷ்டப்படிதான் செய்வான். இதுல நம்ம என்ன கேட்கறதுக்கு இருக்குது? நாமும் உள்ள குட்டியா இருக்கும்போது வம்பு எடுக்காதீங்க, சொல்லி போட்டேன். செல்லம்மா, இது நம்ம நாடு. நீ முட்டாள் பேசாத. உனக்கு இருக்கிறா இந்த மனோபாவம் இருக்குதே, இதுதான் அடிமைதனம். இதே மாதிரிதான் ஆகணும். ஏஜென்ட் உள்ள சொல்றதா இருக்கிறேன். நீங்க பேசாதவங்க படுங்கோ, நேரம் விடிய போகுது. இது பாரு செல்லம்மா, அடிமைத்தனம் என்றால் என்னன்னு உனக்கு தெரியுமா?
பாருங்க, நமக்கு 2 பெண் குழந்தைங்க. அவங்க நல்லா படிக்க வச்சு நல்ல பையனா பார்த்து அவங்களுக்கு ஒரு குடும்பம் அமைச்சதுனால் அதுவே போதும். எனக்கு சுதந்திரம் என்ன, அடிமத்திரம் என்ன, ഇതൊന്നും எனக்கு தேவைയുള്ള விஷயமல்ல. அதுக்கெல்லாம் பெரிய மனுஷனுங்கோ பெரிய இருக்கிறாங்கோ, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். தயவு செஞ்சு நீங்க சீக்கிரம் வந்து படுங்க. வாங்கோ. தூங்கலாம், வாங்கோ. ராஜா, அவனுக்கு மரியாதைக்கு இந்த மாதிரி செய்யக்கூடாது. நான் என்ன செய்து விட்டேன்? ராஜா உனக்கு மேலே தரலையா? தினமும் சம்பளம் தரலையா? அப்ப நீ ஏன் வேலை போகாம இருக்கிற? அதுவா, அங்கே வேலொழுங்கில்லை. வேலொழுங்கினால சும்மா இருக்கு. அதுதான் தூக்கிட்டு வந்தேன். இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன இது? அங்கே சும்மா இருக்குது. சும்மா உட்கார வச்சு சம்பளம் வேணும். அதுதான் தூக்கிட்டு வந்தேன். வேலையில்லாம இருந்தா நீ எதுக்கு சம்பளம் வாங்கணும்? வேலை இல்லாம இருந்தா நீ எதுக்கு பணம் வாங்கணும்? என்ன பணம்? அதான் சொன்னேன். அங்க சும்மா இருந்து. இந்த காலத்துல சும்மா உட்கார வச்சு சம்பளம் தரத்துக்கு ராஜா வந்து முட்டாள் கிடையாது. ராஜா ராஜா வந்து என்ன சும்மா உட்கார்ந்துட்டு, ஆனா ராஜா விட்டாங்க. சம்பளம் மட்டும் தான் உண்டு, பின்பம் இல்லை. எங்க அடிமையாக்க பார்க்காரு. நான் வந்து சுதந்திர பாரதி கவிஞர். என்னுடைய கவிதை அடிமைத்தனுக்கு எதிர், பிரிட்டிஷ்காரருக்கு எதிர். அப்படி இருக்கும்போது பணம் வந்து ராஜா என்னை வழக்கெடுக்க பார்க்கிறார். நான் விடுவேன். நல்லா இருக்கப்பா உன்னோட. அப்ப நீ என்னத்துக்கு பணம் வாங்க? நீ என்னத்துக்கு பணம் வாங்கின? எனக்கு நிறைய புத்தகம் பார்க்கணும். ஷெல்லி, கீட்ஸ், இவங்களோட கவிதைகள் வேணும். சும்மா கிடைக்க பாருங்களா, அதை வாங்கினேன். கிடைச்ச பணத்துக்கெல்லாம் புத்தகம் வாங்கி வந்தேன். அவ்வளவுதான். சரியா இருக்குதப்பா உன்னோட நியாயம். உனக்கே நல்லா இருக்கா? வேலை வேண்டாம்னாக்கா சம்பளம் கடன் வச்சுக்கணும். ஆமா, அதுதான் சரி. அதுதான் சரியான நியாயம். ராஜாவோட வேலையை தூக்கி எறிஞ்சு நீ பெரிய அபிமானித்து நினைக்கிறியா? அதே மாதிரி இந்த பணத்தை தூக்கி எறிஞ்சிருக்கிறான். அப்படி செய்யாம பெரிசா அடிமத்தத்தை பற்றி பேசாத. இப்ப என்ன வேணும்? அந்த படத்தை தூக்கிறேன். அவ்வளவுதானே? 2 நாளுக்கு அப்புறம் அப்படி செய்யறது. இப்பவே செய்யணும். 2 நாள் தாண்டி கூடாது. புத்தகம் அது உசிறு. அந்த பணத்துக்கு புத்தகம் வாங்க மாட்டேன். 2 நாள் தாண்டாமே வேற வழி.
இன்னைக்கும் ஒரு பணம் இல்லை, நாளைக்கு எங்கிருந்து கிடைக்கும்? நீ பெரிய கவிஞன், ஆனால் மட்டும் போதாது. பணம் சம்பாதிக்கிற வழி பார்க்கணும். இந்த காலம் பணம் இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு சம்சாரம் இருக்கு, 2 குழந்தைகள் இருக்கு, பணம் ரொம்ப தேவை. அதே மறந்துடாதே. பாட்டி சொன்னதுதான் சரி. ராஜா உனக்கு கொடுத்த பணம் நீ திருப்பி கொடுத்தாலும் சரி, திருப்பி கொடுக்காம இருந்தாலும் சரி, வாழ்றதுக்கு பணம் தேவை. அதை நீ மறந்துடாதே. शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये। நிதிகிரி வந்து 8வது படிக்கிறான். சின்ன குழந்தை இல்லை. பையன் தேடி வரும்போது கல்யாணம் பண்ணி அனுப்பி விடாம போனால் பின்ன வர்ற கஷ்ட நஷ்டங்களோ நாம தான் அனுபவிக்கணும். அது வேண்டாம். நீங்க ஜாதகம் பார்த்து சொல்லுங்க. அரை மணி நேரமா ஜாதகம் பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உங்க பொண்ணோட ஜாதகப்படி நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. ராசியான ஜாதகம், நல்ல பொருத்தம் இருக்கு. அதெல்லாமே பார்த்து நான் சொல்லியாச்சு. நிச்சயதார்த்தத்துக்கு நாளும் குறிச்சாச்சு. இனி இப்போ சுப முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கலாமா? அப்படி ஆகட்டும். என்ன பாரதி விஷயம்? நான் வந்து புதுசா ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அது நிற்கிட்டு பாடி காட்டலாமேன்னு வந்தேன். இது பாரு பாரதி, நிற்கிற்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அவன் இனிமே வெளியே வரமாட்டான். வர புருஷன் மரணம் பேசவே மாட்டான். என்னையா முக்கால் சமுதாயம்? அப்ப குழந்தைக்கு படிக்க வேண்டாமா? பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாமா? என்ன ஒரு மதாயிடு. ருது ஆகிறதுக்கு முன்னே கல்யாணம் நிச்சயம் பண்ணுறது. கல்யாணம் நிச்சயம் செஞ்ச பொண்ணே உள்ள தூக்கிறது. பொண்ணு என்றது கல்யாணத்துக்காக தயாராக்கின போக பொருள் அல்ல. பாரதி, அவஜாரமா பேசாத. பாரதி, நம்ம சாஸ்திரங்களை பற்றி தவறா சொன்னா நடக்கிறதே வேற. தெரிஞ்சுக்கோ. என்ன சாஸ்திரங்கள்? புகழ் சாஸ்திரங்கள். பாரதி, வாய் மூடு. பிரிட்டிஷ்கார கிட்ட பேசுறது போல அல்லது. அதை எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் போய் இளைய சமுதாயத்துக்கிட்ட சொல்ல போறேன். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பொண்ணும் சாதி பார்க்காம மதம் பார்க்காம காதல் செய்ய சொல்ல போறேன். பாரதி, அடக்கிது இல்ல, எதுவும் பேசாத. ஏதாவது பேசின நேர் வழியே போக மாட்டேன். பாரதி, வாய் மூடு. வந்த வழியை சீக்கிரம் திரும்பி போ. நெஞ்சு பொறுக்குதில்லையே. இந்த நிலைகிட்ட மனிதரை நினைத்து விட்டான். அஞ்சி அஞ்சு சாவார். இவர் அஞ்சாத பொருள் இல்லை, அவனே இல்லை. கடவுளே, உனக்கு இது நல்லா இருக்கா? சின்ன குழந்தைய படிக்க வேண்டிய நேரத்துல கல்யாணம் செஞ்சு அனுப்புனா என்ன ஆகும்? அதோட கதி. காதல் நாள் மானுடருக்கு கலவி உண்டா? கலவையிலே மானுடருக்கு கவலை தீரும். காதல் நாள் மானுடருக்கு கவிதை உண்டா? கானம் உண்டா?
ശില്പം മുതൽ കലകളുണ്ടാകും. அதனால் காதல் செய்வீர் உலகத்திலே. அதனால் காதல் செய்வீர் உலகத்திலே. அதனால் காதல் செய்வீர் இந்த உலகத்திலே. பிரிட்டிஷ்காரர் இந்த ஆளை விட்டு நான் சுதந்திரம் அடைகிறேன். சந்தோஷமா வாழ்றாங்க. நம்ம 30 கோடி பாரத மக்கள் கஷ்டமா தான் வாழ்றாங்க. இது அநியாயம், அக்கிரமம். நான் விட மாட்டேன். தாக்கி கேட்பேன். எங்க எப்படி வாங்க விடு, என்னை விடு, என்னை விடு. வாங்க வெள்ளக்காரனை தோற்றதற்கு பாரதியாரை ஒன்றும் பண்ண முடியாது. நாம் கூட்டமாயிருந்தால் ஒற்றுமை போராடினால் மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும். கவலை வேண்டாம் பாரதி, நான் இருக்கேன், என்னோட சைன்யம் இருக்கு. வாங்கலாம், ஒற்றுமையா பாடலாம். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. பாரதி சொல்லிக் கொடு, சொல்லிக் கொடு பாரதி. வாங்க எல்லாரும் வாங்க. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிருந்து மக்கள் பெற்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. கச்சந்த பொங்கை மாதம் கண்டல் வீசு போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லதென்பதை அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. പാലക്കാട് കലാക്ഷേത്ര കലാസാഹിത്യവേദിയുടെ ഭാരതീയാർ നാടകം ഇന്നിവിടെ പൂർണ്ണമാകുന്നു. ഈ നാടകത്തിന്റെ രചനയും സംവിധാനവും നിർവഹിച്ചിരിക്കുന്നത് ഗുരുജി ഗുരുവായൂരപ്പൻ. പ്രിയമുള്ളവരെ, കലാക്ഷേത്ര കലാസാഹിത്യവേദി പാലക്കാട് വിക്ടോറിയ കോളേജ് തമിഴ് വിഭാഗം വിദ്യാർത്ഥികൾക്കും അധ്യാപക സുഹൃത്തുക്കൾക്കും വേണ്ടി ഭാരതിയാരുടെ ചരിത്രത്തിൽ ആശയം സ്വീകരിച്ചുകൊണ്ട് എഴുതിയ ഭാരതിയാർ എന്ന നാടകം ഇവിടെ പൂർണ്ണമാകുന്നു. നന്ദി, നമസ്കാരം. ഭാരതിയാറായി വേഷമിട്ടത് സുനിൽ കല്ലേപ്പള്ളി. ഞാൻ ജയൻ അക്ഷരകല. ഞാൻ വനജ പാലക്കാട്. ദാമോദരൻ ചേർത്തല. ലക്ഷ്മി മഠത്തിൽ റെയിൽവേ കോളേജ്. സുന്ദരൻ കഞ്ചിക്കോട്. പാലക്കാട്.
ഷൊർണൂർ. റെജീന പാലക്കാട്. സുനിൽ കുമാർ കുന്നത്തൂർപേട്ട്. ഞാൻ കെ പി കണ്ണൻ, റിട്ടയർഡ് റെയിൽവേ സ്റ്റേഷൻ മാസ്റ്റർ, സദേൺ റെയിൽവേ.